ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற மனநிலை இருக்கிறது. நான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய செயல்பாடுகளை நான் செய்கிறேனா? அன்பானவர்களே, இந்த செய்தி வேறு எங்கும் எடுக்கப்பட்டதல்ல. தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. சகோதர அன்பிலே விரிசல் ஏற்படுகிறது. அண்ணன் தம்பியை பகைத்துக் கொள்ளுகிறான். உயிரை எடுத்து விடுகிறான். காரணம்தான் நாம் சிந்திக்க வேண்டும். சகோதரர்கள் இருவரும் 2 வகையான தொழிலை செய்கிறார்கள். காயின் வயல்வெளியோடும் ஆபேல் ஆடுகளை மேய்ப்பவனாய் பராமரிப்பவனாய் இருக்கிறான். இருவருக்கும் நல்ல தொழில் முன்னேற்றம் இருக்கிறது. ஆனால் இருவருமே காணிக்கை செலுத்த வருகிறார்கள். ஆபேல் கடவுள் எனக்கு தந்த நல்ல வாழ்விலிருந்து நல்லதை ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு முன் வருகிறான். காயினோ தன்னுடைய விளைச்சலில் அழுகியதை வேண்டாம் என்று போடக்கூடியதை ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு முன் வருகிறான். இருவரும் காணிக்கை செலுத்துகிறார்கள். இருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒருவருடைய உள்ள எண்ணமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளுகிறார். காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் நாம் அறிந்ததே. ஆனால் தன்னுடைய தவறை உணராமல், தன்னுடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்ளாமல், தன்னுடைய வாழ்வில் கடவுள் காட்டிய ஆசீர்வாதங்களை உடனிருப்பை உணர்ந்து கொள்ளாமல், கடவுள் செய்த அந்த காரியத்திற்காக தன்னுடைய தம்பியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்ளுகிறான். எப்படி அவன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலாம்? எப்படி அவன் முதன்மைப்படுத்தப்படலாம்? எப்படி அவன் வாழ்வுக்கான வழியை பெற்றுக்கொள்ளலாம் என்பது காயினுடைய காய்மகாரத்திலிருந்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். இத்தோடு நின்றுவிடவில்லை. அன்பொழுக தம்பியை அழைக்கிறான். இருவருமாக பயணிக்கிறார்கள். பயணித்த இடத்திலே திடீரென்று தம்பியின் மீது பாய்ந்து அவனை கொன்று விடுகிறான். கொன்றுவிட்டவன் ஒருவேளை பெருமூச்சு விட்டிருக்கலாம். நான் நினைத்ததை சாதித்து விட்டேன் என்று கூட அவன் நினைத்திருக்கலாம். யார் என்னை பார்க்க போகிறார்கள் என்று கூட அவனுடைய உள்ள எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் குறுக்கீடு செய்கிறார். ஆண்டவர் காயினிடத்திலே கேள்வி கேட்கிறார். உன் தம்பி எங்கே? ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய பதில், நான் என்ன அவனுக்கு காவலாளியா? தவறுகின்றவன் மீண்டும் தவறுகின்றான். ஆண்டவுடைய குரலுக்கு கூட, ஆண்டவுடைய கேள்விக்கு கூட அவனால் முழுமையான பதிலை, உண்மையான பதிலை கொடுக்க முடியவில்லை. காரணம், உள்ளத்திலே வஞ்சகம் இருக்கிறது, காய்மகாரம் இருக்கிறது.
பழிவாங்கும் தன்மை இருக்கிறது, வன்முறை இருக்கிறது. இவற்றையெல்லாம் உள்ளத்திலே சுமந்து கொண்டவன்தான் நானும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இருக்கிறான். ஆனால் செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு இல்லை என்பதனை உணர்த்துகிறது. அன்பானவர்களே, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் கடந்து செல்லுகிறது. இறைவனுடைய உடனிருப்பு, இறைவன் தருகின்ற வாழ்வு ஒரு நிறைவான வாழ்வு என்பதனை உணர்ந்து கொள்ளாமல் பல நேரங்களிலே அடுத்தவர்களை பார்த்து வஞ்சகம் கொள்வதும், காய்மகாரத்தோடு பழி வாங்குகின்ற தன்மையோடு இவன் எப்படி நன்றாக வாழலாம் என்ற கேள்விகளோடு பயணிக்கக்கூடிய நாம் காயினைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் நம்மிடத்திலும் கேள்வி கேட்பார். இறைவன் நமக்கும் காயினைப் போல சாபம் தருவதற்கு தயாராக இருக்கிறார். நாம் எந்த மனநிலையோடு இறைவனை சந்திப்பதற்கு செல்ல இருக்கிறோம்? தவக்காலம் இறைவனுடைய அன்பை ஆழப்படுத்தக்கூடிய, அகலப்படுத்தக்கூடிய, இறைவனுடைய அன்பின் நீளத்தை அறியக்கூடிய நாட்களாய் இருக்கின்ற பொழுது நம்முடைய சகோதர அன்புகள் எப்படி இருக்கிறது? நாம் வாழுகின்ற நம்முடைய சமூகத்திலே, குடும்பத்திலே எப்படி நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்வில் நிறைவு இருக்கிறதா? நிறைவாக நாம் இருந்தால் கூட குறைபட்டு கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். காயினைப் போல குறையை ஆண்டவிடத்திலே கொடுத்து அதை நிவர்த்தி செய்ய முடியாதவனாய் மீண்டுமாய் பாவத்திற்கு உட்பட்டதைப் போல மனிதர்களாகிய நாம் காயினைப் போலத்தான் குறைகளை நிவர்த்தி செய்ய முடியாதவர்களாய் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறோம். இப்படிப்பட்ட மனநிலைகள் மாற வேண்டும். இறை உறவில், சகோதர அன்பில் நாம் நிலைத்திருக்க முயற்சி செய்ய இந்த நாட்கள் நமக்கு உதவட்டும்.